அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிதன்யா வழக்கில் உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரிதன்யாவோட அம்மா அப்பாவுக்கு ரிதன்யாங்கிற ஒரு பொண்ணும் மிதுன் ஆதித்யா அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்காங்க. மிதுன் ஆதித்யா எம்எஸ் படிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியாவில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரிதன்யா பிடெக் படிச்சிருக்காங்க. அவங்க படிப்பில் ரொம்ப புத்திசாலியாக இருந்திருக்காங்க. காலேஜில் டிஸ்டிங்ஷன் எடுத்திருக்காங்க. ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. ஸ்கூல் டேஸில் அவங்க தான் எப்பொழுதுமே ஃபஸ்ட் ரேங்க்கு. அந்தளவு நல்ல படிப்பில் சுட்டியாக இருந்திருக்காங்க. கார் ஓட்ட தெரியும், எல்லா ஸ்கில்லுமே அவங்களுக்கு இருக்குது. நல்ல போல்டாக இருந்திருக்காங்க. ரிதன்யாவுக்கு 27 வயசு ஆகும்போது கவினுங்கிற பையனை ஒரு புரோக்கர் மூலயமா பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ புரோக்கர்கிட்ட நாங்கள் 300 பவுன் தரோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. கல்யாணத்துக்கு 22 கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. 60 லட்ச ரூபா மதிப்பில் வால்வோ கார் வாங்கி கொடுக்குறாங்க. 100 பவுன் நகை போட்டிருக்காங்க. ரிதன்யாவோட மாமியார் பாக்கி 200 பவுன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு ரிதன்யா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிதன்யா அங்கே வாழவே முடியாது, எனக்கு பிடிக்கவே இல்லை. பகலில் பகலில் கவினோட அம்மா என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. நைட்டில் கவின் எனக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறான், அதனால் என்னால் இங்கே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 4-5 தடவை கோச்சிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு தங்கிட்டாங்க. இப்போ இந்த லாஸ்ட்டு 15 டேஸாக அப்பா வீட்டில் தான் இருக்காங்க. என்னால் போகவே முடியாது, பல இடத்துல கீறி வச்சுருக்கான், என்னை கடிக்கிறான் அப்படின்லாம் சொல்லியும் அவங்க அப்பா அம்மா இல்லை, நீ போய் வாழு, அங்கே வாழ்ந்தால் தான் நமக்கு பெருமை, இல்லாட்டி வாழா வெட்டின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டிக்கு பயந்து அவங்கள திரும்ப புஷ் பண்ணி கவின் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ரிதன்யா அவங்க பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்களாம். ரித்துக்குட்டி, மயில் குஞ்சி அப்படி தான் சொல்லி கூப்பிடுவாங்களாம். அவ்வளோ பாசமாக வளர்த்த அம்மா அப்பா ஏன் புஷ் பண்ணி கவின் வீட்டுக்கு அனுப்பணும்? பொண்ணு தான் பிடிக்கலைன்னு சொல்லுதில்ல, அங்கே இருக்க முடியலை, எனக்கு அங்கே ஒத்தும் இல்லை, எனக்கு அவங்களுக்கு செட் ஆகலை, அவங்க பணம் ஆசை பிடிச்ச பேய் அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கு. ப்ளஸ் அவன் கவினும் ஒரு சாஃப்ட் அப்ரோச்சாக இல்லாமல் ரொம்ப ரக்கடான ஆளாக இருந்திருக்கான். நிறைய பொண்ணுங்களோட க்ரஷ் வேறு அவனுக்கு இருந்திருக்கு. அதெல்லாம் இந்த ரிதன்யாவுக்கு பிடிக்கலை. அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுதில்ல, அப்போ என்ன பண்ணணும் அம்மா அப்பா? சரிம்மா நீ போக வேண்டாம், நம்ம இன்னொரு வாழ்க்கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் இவனோட வாழ்ந்தால் தான் நமக்கு சொசைட்டிக்கு பெருமை, சொசைட்டியில் வாழா வெட்டின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணி ரிதன்யா கவின் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ இங்கே ரிதன்யாவோட அப்பா அம்மா மேலேயும் ஒரு குற்றம் இருக்குது. அதோட கவின் இந்த காலத்தில் பொண்ணு கிடைக்கிறதே பெருசாக இருக்குது. கிடைச்ச பொண்ணை நல்ல விதமாக வாழ்வோம், அவளுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வாழ்வோம், நல்லா சாஃப்டாக நடந்துக்கும் அப்படின்னு இல்லாமல் கவினும் அவளை ஒரு பொண்ணானே பார்க்காம ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்காரு. பொண்ணுக்கும் உயிர் இருக்கும், அவங்களுக்கும் மனசு இருக்கும் அப்படிலாம் நினைக்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். அவன் மேலே மிகப்பெரிய குற்றம் இருக்குது. கவினோட அப்பா அம்மாவும் அவங்களுக்கு பொண்ணே இல்லை, ஒரே ஒரு பையன்தான். அப்போ பொண்ணை தான் பொண்ணாக வச்சுக்கணும். அப்படி இல்லாமல் அவங்களுக்கு அந்த மனசே இல்லை, காசு பணம் அப்படின்னே நினச்சிக்கிட்டு மிச்சம் 200 பவுன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ரிதன்யாவை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. நேராக உட்காரக்கூடாது அப்படிலாம் சொல்லி ரிதன்யாவை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே ரொம்ப தப்பு இருக்குது. கிடைச்ச பொண்ணை நல்லா வாழ வைக்காமல் இப்படி கெடுத்துட்டாங்க. ரிதன்யாவும் கவினும் வெளில போகிறப்ப ரிதன்யாவுக்கு லாஸ்ட்டாக 2 ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாராம், காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாக. அதுக்கு ரிதன்யாவோட மாமனார் நீ எப்படி என்ன கேட்காம ட்ரெஸ் வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லி திட்டினாராம். அந்தளவு ரொம்ப அப்படி இருக்கிற வீட்டில் நம்ம இருக்கவே முடியாது. இந்த காசு பணம் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்மளால் வாழவே முடியாது. அப்புறம் சாதாரணமாகவே பொண்ணு வீட்டுக்காரவங்க நம்மளை விட வசதியாக இருக்கவங்களுக்கு கொடுக்கவே வேண்டாம், அப்படி கொடுத்தா நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, காசு தான் நிம்மதியை கொடுக்குங்கிறது கிடையாது. நம்மளை விட கீழே உள்ளவங்களுக்கு கொடுத்தா அவன் நல்லா வச்சுக்குவான், மாமா மாமான்னு கூப்பிடுவான், தம் பொண்ணை அப்படி பொண்டாட்டி அப்படி தாங்குவான். அதனால் காசு நிறைய உள்ள இடத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையை பெண் சைடில் மாற்றிக்கணும். அப்புறம் என்னென்னா, இந்த அளவு டார்ச்சர் இருக்குன்னு பொண்ணு சொல்லியிருக்கு. அப்படிங்கிறப்ப அப்பா அம்மா அதை அவர் கன்சிடர் பண்ணி இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ ரிதன்யாவோட அப்பா அம்மா மேலேயும் தப்பு இருக்குது. கவினோட அப்பா அம்மா மேலே ரொம்ப பெரிய தப்பு இருக்குது. கவின் ஒரு ஆம்பளே எல்லாம் ஒரு சேடிஸ்ட், அவன் மேலே ரொம்ப தப்பு இருக்குது. இப்போ தப்பு செஞ்ச எல்லாருமே வெளியில் இருக்காங்க. ஆனால் தப்பே செய்யாத நிரபராதியான ரிதன்யா தன்னோட வாழ்வை முடிச்சுக்கிட்டாங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.